ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் அதிரடியாக ஒரு ஃபன் கேஸ் நடக்க போது இது என்னடா நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அந்த மாதிரி இருந்தது. ஸோ விக்ரம் கொடுத்த கேஸ் தான். யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா பீட் பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடெல்லாம் வந்து துப்பி வைக்கிறாங்க, அதனால பொதுநலம் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம் சுபிக்ஷா மேலே வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ யாரெல்லாம் வந்து லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் சைடு பேசுகிறதுக்காக சபரிநாதன், அதுக்கப்புறம் சுபிக்ஷா சைடு பேசுகிறதுக்காக பார்வா வக்கீலாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த சுபிக்ஷா நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஜட்ஜஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அண்டு எஃப்ஜே. இதில் வந்து தவாலி அண்டு குமஸ்தா வந்து ரம்யா அமித். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இப்போ கேஸ் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபன் கேஸுனால ஃபன்னாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த கோர்ட் டாஸ்க் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு ஃபன் கேஸ் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த வாட்டி ஃபன் கேஸாக வந்து நம்ம விக்ரமோட கேஸ் தான் எடுத்திருக்காங்க. இது செம்ம ஃபன்னாக இருக்க போது. ஏன்னா ஜட்ஜஸ் பார்த்தாலே தெரியும், கானா வினோத் எஃப்ஜே பாரும் சொல்ல தேவையில்ல, அவங்க ஃபன்னாக இருந்தால் செம்ம ஃபன்னாக எடுத்துன்னு போயிடுவாங்க.